ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அனிதா மாதவன். என்னோடய சேனல் நேம் வந்து பிரகாஷ் சுட்டிகள். எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஏன்னா நான் வீடியோ போடுறேன், எனக்கு ஒரு லைக்கோ ஒரு கமெண்ட்டோ வந்தால் தானே எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். எதுக்காக இந்த வீடியோன்றதை முதல்ல சொல்லிடுறேன். யூடியூப்லேருந்து எனக்கு போனஸ் வந்திருக்குங்க. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6000 போனஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக கண்டினியூவாக வீடியோ வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். டைமிங் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நான் டைமிங் ஃபாலோ பண்ணுறதில்ல. அது எனக்கே தெரியும் நான் டைமிங் ஃபாலோ பண்ணுறதில்லன்னு. நீங்கள் எல்லோரும் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 3 5 வீடியோ மேலே நம்ம அப்டேட் பண்ணலாம், சரிங்களா? அது மாதிரி அப்டேட் பண்ணி பாருங்கள். நான் வந்து காமெடியும் போடுறேன், மோட்டிவேஷனும் போடுறேன், கலந்து தான் போடுறேன். ஆனால் யூடியூப்பே குழம்பி போகிற அளவு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அது தப்புன்னு எனக்கு தெரியுது. பட் வேறு வேலையே இல்லாமல் எனக்கு இன்கமிங் வந்தாகணும். மாதம் இன்கமிங் வரணும்னு சொல்லிட்டு தான் நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் எனக்கு மாதம் இன்கமிங் வரதில்லை. 3 மாதத்துக்கு ஒரு டைம், 4 மாதத்துக்கு ஒரு டைம் 10,000 9,500 அது மாதிரி தான் இன்கமிங் வருது. நீங்களும் கண்டினியூவாக போடுங்க, உங்களுக்கும் இன்கமிங் வரும். அதுவும் இல்லாமல் கண்டென்ட் வந்து நம்ம ஓன் கண்டென்ட்டாக எடுத்து போட்டோம்னா நல்லா சம்பாதிக்கலாங்க. யூடியூப்பில் நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. நமக்கு ஓன் கண்டென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து யாரும் கிடையாது. நான் மட்டுமே தான் வீடியோ பண்ணணும், நான் மட்டுமே தான் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி. எங்கள் வீட்டுக்காரோட சப்போர்ட் இருக்குது. பட் அவங்க என்னன்னா, உன் விருப்பம், நீ எது வேணாலும் பண்ணிக்க, என்ன வந்து கேமராக்குள்ளேயோ வீடியோக்குள்ளேயோ என்னை கொண்டு வராத அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. எங்கள் பிள்ளைங்களும் படிக்கிறதுனால அவங்களும் வீடியோக்குள்ளே இப்போ வரமாட்டேன்றாங்க. அதனால் நான் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் இந்த மோட்டிவேஷனெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ டவுன்லோட் பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடாதீங்கம்மா. ஏன்னா நம்மளுக்கு நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரம் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தும். நம்ம நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகிடும். அப்படி மானிட்டேஷன் வந்து நமக்கு நேரம் கெடுதல் இருந்துச்சுன்னா மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகாது. அதுலேயும் நம்ம நேரம் ரொம்ப கெடுபடியாக இருந்தால் ரொம்ப ப்ராப்ளம் தட்டுமே விட்டுடும், சரிங்களா? எல்லோரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக தான் நம்ம ஒவ்வொரு பாதையில் போயிட்டு இருக்கோம். அதே நோக்கத்தாக தான் நானும் வந்துட்டு இருக்கேன், நீங்களும் வந்துன்னு இருக்கீங்க. சம்பாதிக்கணும் ஒரு எய்ம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பாப்புலாரிட்டி ஆகணும்னா ஏதோ பண்ணி பாப்புலாரிட்டி ஆகிடலாம். அது வந்து சாதாரண விஷயம் தான். பாப்புலாரிட்டி ஆகிறது எவ்வளோ பாப்புலாரிட்டி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அதை வச்சுட்டு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கும், ஓகேங்களா? நீங்களும் அதே மாதிரி முயற்சி பண்ணி போங்க. கண்டிப்பாக வெற்றி நம்மதே, சரிங்களா? நல்லா வீடியோஸ் போடுங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்களாம் யார் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்களாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கவங்க என் வீடியோ பார்த்தாலே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுனாலும் எங்கேயாச்சும் அவார்ட் ஃபங்க்ஷன்றதோட சோசியல் மீடியா மூலிமா ஃப்ரீயாகவே நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கும் நம்ம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு என்னென்னா, எனக்கு போனஸ் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது உண்மையாலுமே எனக்கு இப்போ போனஸ் வரல. ஆனால் எனக்கு ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு போனஸ் கண்டிப்பாக யூடியூப்லேருந்து கொடுத்தாங்க. எப்படின்னா 10,000 வந்துச்சு. 2 சேனலுக்கு, ஒரு சேனலுக்கு 4,000, ஒரு சேனலுக்கு 6,000 வந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு போனஸ் வரல. வீடியோ போடணுன்றதுக்காக சரி நான் ஒரு பொய்யா சொல்லிட்டேன்றது மனசு கொஞ்சம் உறுத்துச்சு. அந்த பொய்யை வந்து உண்மை இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். யாரும் என்னை திட்டாதீங்க, ஓகேவா? சாரி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க யூடியூபராக இருந்தால் ப்ளீஸ் தயவுசெய்து நீங்கள் எந்த ஊர் என்னன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி சேம் ஐடி தான், பிரகாஷ் சுட்டியல். அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நேம் போட்டு, உங்கள் சேனல் நேம் போட்டு, ஓகேவா? பாய். தேங்க்யூ ஸோ மச். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்து விமர்சனம் அதிகமாக பண்ணுறீங்க. எதுக்கு மற்றவங்கள திட்டுறீங்க, மற்றவங்கள பேசுகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல நண்பர்களே. எல்லோரும் பிறக்கிறப்ப அழகாக தான் பிறக்கிறோம். வளரப்போ தான் கொஞ்சம் ஊனமாகவோ கொஞ்சம் ஏதோ ஒன்று நடந்துருது அவங்களுக்கு. எனக்கு வந்து இடையில தான் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இந்த தழும்பு இருக்கும். நிறைய பேருக்கு என்னோடய லைவ் வரவங்களுக்கு தெரியும். அப்புறம் என்ன என்னோடய சம்திங் ப்ராப்ளம்ன்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் சிலர் பேர் கோண மூஞ்சின்றாங்க, முகத்தில் தழும்பு இருக்குது, நீ எல்லாம் எதுக்கு வீடியோ போடுறேன்றாங்க. இது என்னோடய பர்சனல். அது இல்லாமல் இஷ்டம், என்னோடய விருப்பம் தானே. இதில் நீங்களாம் ஏன் வந்து தலையிட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன், நான் உங்களை ஏதாச்சும் சொன்னேன்னா, உங்களுக்கு சோறு கறி ஏதாச்சும் சாப்பாடு போட சொல்லி சொன்னேன்னா, இல்லை என் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் கோணவாய் இருந்தால் போகிறேன், முகத்தில் தழும்பு இருந்தால் போகுது, எது வேணாலும் இருந்தால் போகுது. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. யாரையும் மனசு கஷ்டப்படுத்தாதீங்க, ஓகேவா? நீங்களும் மானிட்டேஷன் வாங்கினோன்னா விடாத முயற்சி, வீடியோ கண்டினியூ போடணும், ஓகே? டன். வீடியோ கண்டினியூ போட்டு எக்ஸிபிள் ஆகிட்டு
சந்தோஷமாக ஹாப்பியாக போனஸ் எய்ம் பண்ணுங்கள், மாதம் சம்பளம் எய்ம் பண்ணுங்கள். யாருதும் நம்ம எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு அது பின்னாடி பிரச்சனை, இன்னைக்கு பிரச்சனை பின்னாடி பிரச்சனை வரும். ஓகேவா நண்பர்களே? பாய், see you.